ஒரு 15 பேர் கொண்ட குழு வந்து குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க அது எதிரோயாவுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் காணாமல் போய் அதில் வந்து 8 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த 5 நாளைக்குள்ள, அதாவது 10ஆம் திகதியிலிருந்து கிட்டத்தட்ட நேற்று 16ஆம் திகதி வரைக்குமே வந்து 20 பேர் உயிரிழந்திருக்கதா எங்களுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. இலங்கைக்கு முதலாவதாக கச்சா எண்ணெய் கப்பல் இருக்கு இல்லையா, அந்த எரிபொருள் கப்பல் வந்து இன்னைக்கு நாட்டை வந்தடையுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயலாக் ஒன்று இருக்குல்ல, படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு நீங்க இங்க ஊழலையா கண்டுபிடிக்கும் இல்ல. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி கண்டுபிடிப்போம், ஏன் நான் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கணும், ஆரம்பத்திலிருந்தே கண்டுபிடிக்கலாம், அப்ப யார் யார் மாற்றீங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. பார்க்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ட்ரம்ப் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேலியான ஒரு பேசு பொருளாக மாறிட்டாரு. ஆமா, எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கு கீழே இருக்குல்ல வாய், இந்த வாய் தான் ட்ரம்ப்புக்கு காரணமே. நீங்க வந்து அந்த சுந்தர் சி வடிவேல் காமெடி ஒன்று இருக்கு தெரியுமா, இந்த வடிவேல் வந்து கூப்பிடுவாரு, நான் பெரிய ரவுடிடா, நீ ஏரியாக்கு வா, அப்புறம் என் வீட்டுக்கு வா அப்படின்னுவாரு. அப்புறம் வந்து காலில் விழுந்துடுவாரு. அதே மாதிரிதான் அவரு சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சண்டைக்கு வந்தோன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன கொடுமை சரவணது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கனுஷ்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, நாட்டு நிலவரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? ஓகே, இப்போ புது வருட கால பகுதி அப்படிங்கிறதுனால நாட்டில் வந்து இன்னும் எல்லாமே பேக் டு நார்மல் ஆகலை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு நார்மல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த புது வருட கால பகுதியில் விபத்துக்களும் அதிகமாக பதிவாகிட்டு வரதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில் எதிரோயால, அதாவது நிக்கவரட்டிய பகுதியில் குளிக்க போன ஒரு 15 பேர் கொண்ட குழு வந்து குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க அது எதிரோயாவுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் காணாமல் போய் அதில் வந்து 8 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அந்த சம்பவம் வந்து இன்றைய தினம் எங்களுடைய நாட்டையே உலுக்கி இருக்கு, அப்படின்னு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலை சேர்ந்த 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு தாக்குதலுக்கு திட்டமிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போலீசார் வந்து விசேட நடவடிக்கை மூலமாக இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், நாட்டில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கு இல்லையா, இந்த வெயிலில் வந்து சாரதிகளுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு யாழ்ப்பாணத்தில் ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதை பற்றியும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இலங்கையில் பேசு பொருளாக மாறி இருந்த இந்த நிலக்கரி ஊழலுக்கு ஜனாதிபதி மூலமாக ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாகவும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். அதே மாதிரி மிக முக்கியமாக அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், அதே மாதிரி லெபனானுக்கு இடையில் என்ன மாதிரியான போர் பதட்டங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு, இப்போதைய நிலைமை என்ன, இனி என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? போலாம், வாங்க பேசலாம். ஓகே, இலங்கையவே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நேற்றைய தினம் பதிவாகி இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் வந்து புது வருட கால பகுதிக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய உறவினர்களோட வீட்டுக்கு, நண்பர்களோட வீட்டுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக போவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு லாங் ஹாலிடே இல்லையா, சாட்டர்டே சண்டே வரைக்குமே எல்லாருமே அவங்களோட லீவ்ஸ் எடுத்துட்டு அவங்களோட சொந்த ஊர்களுக்கு பயணிப்பாங்க. அதே மாதிரி இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை தான் வந்து எல்லாருமே அவங்களுடைய உறவினர்களோட சேர்ந்து இருந்து கொண்டாடுவாங்க. அது அந்த காலத்திலேருந்தே வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த மாதிரி புது வருடத்துக்காக சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போன ஒரு குழு, அதாவது கடவத்த பகுதியிலேருந்து போயிருக்காங்க. நிக்கவரட்டிய கொபைகென பகுதிக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அவங்களுடைய உறவினர்களோட சேர்ந்து இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துட்டு இவங்க என்ன அப்படின்னா குளிக்கிறதுக்காக தெதிரோயாவுக்கு போயிருக்காங்க. தெதிரோயாவில் வந்து இவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 15 பேர் கொண்ட குழு, அதாவது இங்கேருந்து கடவத்திலேருந்து அங்கே போனவங்க, அங்கே இருந்தவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக 15 பேர் போயிருக்காங்க குளிக்கிறதுக்காக. இவங்க போன இடத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் இவங்க நீரில் அடிபட்டு நீரில் மூழ்கி போயிருக்க ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருந்தது. இதில் முதலாவதாக வந்து 15 பேர் போயிருக்காங்க. 5 பேரை வந்து அங்கே இருந்த உள்ளூர் வாசிகள் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு மீட்டிருக்காங்க. மீட்டதுக்கு அப்புறமா மற்ற 10 பேர் வந்து அவங்கள வந்து மீட்கிற நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து 2 பேர் இப்போது மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதா தான் செய்திகள் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 பேரோட உடல்கள் வந்து இப்போது மீட்கப்பட்டிருக்கு. நேற்று முதற்கட்ட மீட்பு பணிகளில் வந்து முதலாவதாக 4 பேர் மீட்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து 6 பேர் மீட்கப்பட்டாங்க. இப்போது இறுதியாக 8 பேருடைய சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதை பார்க்கும்போது, இந்த சம்பவத்தை கேள்விப்படும் போது ஒரு நிமிஷம் என்னடா இது,
எல்லாம் அவங்க வந்து சந்தோஷமா அவங்களுடைய புது வருடத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக போயிருந்தாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் பதிவாகணுமா? இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே வந்து சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. நேத்து ஈவினிங்ல இருந்து இப்போ வரைக்குமே இந்த சம்பவம் தான் பெரிய ஒரு பேசு பொருளாவே மாறி இருந்தது இலங்கையில. இதுல அ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 5 நாளைக்குள்ள அதாவது 10ஆம் திகதியிலிருந்து கிட்டத்தட்ட நேற்று 16ஆம் திகதி வரைக்குமே வந்து 20 பேர் உயிரிழந்திருக்கதா எங்களுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு தகவல வெளியிட்டிருக்காரு. இந்த நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்கதா முக்கியமான ஒரு தகவல வெளியிட்டிருக்காரு. இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில காரணங்கள முன் வச்சிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அ அபாயகரமான பகுதிகள் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அங்க போய் குளிக்கிறது. அது மட்டும் இல்லாம அம் இந்த கொடி போட்டிருப்பாங்க. வார்னிங் குடுத்திருப்பாங்க. நீந்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தண்ணீல இறங்கக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இடங்கள்லயே போய் வந்து மக்கள் அவதானமான இடங்கள்லயே போய் வந்து குளிக்கிறது தான், நீர்ல இறங்குறது தான் வந்து இந்த மாதிரியான உயிரிழப்புகள் பதிவாகுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கதா வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப யோசிங்க 5 நாள்ல 20 பேர் மட்டுமே தண்ணீல மூழ்கி உயிரிழந்திருக்காங்கன்னா, அது எவ்வளவு பெரிய சோகமான ஒரு சம்பவம். நிக்கவரட்டியில பதிவான சம்பவம் இருக்கு இல்லையா? இந்த சம்பவத்துல வந்து பெரியவர்கள் எங்களுக்கு வந்து வயதுல மூத்தவங்க வந்து அவங்களுடைய கடமைகள புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருந்தாரு. அதாவது பெற்றோர்களாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும், ஒருத்தவங்க அங்க குளிக்க போறாங்களா இருந்தா, அங்க போய் குளிக்காதீங்க. இந்த இடம் வந்து அ அவங்க சொல்றாங்க அங்க இருந்த பிரதேசவாசிகள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 அடி வரைக்குமே அந்த இடத்துல வந்து ஆழமா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல போய் குளிக்காதீங்க. ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற பகுதிகள்ல போய் நீங்க குளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முழு பொறுப்புமே அங்க போன அந்த குழுவோட தவறு தான் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீசார் மூலமா விடுக்கப்பட்டிருக்க எச்சரிக்கைகள் இருக்கு, அறிவுறுத்தல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு தெரியும். எப்படி நம்ம இருக்கணும். இந்த உயிரிழந்தவங்கள்ல வந்து 4 ஆண்கள், அதே மாதிரி 2 பெண்கள், 2 சிறுவர்கள் உள்ளடங்குறதா சொல்லியிருக்காங்க. சிறுவர்களோட வயது வந்து 9 வயது ஒருத்தங்களும், 13 வயது ஒருத்தங்களும் தான் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அவங்கலாம் எதுக்காக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வேண்டாம், தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமானவங்க போலீஸ் பாதுகாப்பு வந்து குடுக்கப்பட்டிருக்கதாவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதனால அவங்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு ஏத்த மாதிரி நாம பார்த்துக்கொள்வோம் இல்லையா? ஆமா. நீங்க சொன்னதுக்கு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது ஒரே குடும்பத்துல வந்து ம். இத்தனை உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டது வந்து ரொம்ப கவலையான ஒரு விஷயம் தான். ஆமா. இதே மாதிரி நீங்க சொன்ன மாரி இன்னைக்கு கூட நெறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த வீக்கெண்ட் ம். வந்து ஒரு இடத்துக்கு போய் குளிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பிளான் ம். பண்ணி, அது வந்து நீங்க குளிச்சு தான் சந்தோஷமா இருக்கணும்னு இல்ல. இல்ல. பக்கத்துல ஒரு பார்க் இருக்கலாம். அங்க போயிட்டு குடும்பமா உட்காந்து பேசலாம். அது கூட ம். சந்தோஷத்த வந்து தரலாம். ஸோ போறவங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. மத்தது வந்து இந்த மது போதையில நீருக்கு இறங்குறதும், இந்த மாதிரி நீர்ல மூழ்குறதுக்கான இன்னொரு பெரிய முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விஷயத்திலயும் நாங்க எங்களுடைய மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதானமா இருங்க. இப்போ 5 நாள்ல 20 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. மிக பாரதூரமான ஒரு விஷயம். அதுவும் நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது. அதனால இனிவரும் காலங்கள்ல வந்து இந்த உயிரிழப்புகள நாங்க தவிர்த்துக்கிறதுக்கு எங்களோட பொறுப்பு அதிகமாவே இருக்கு. நாங்க வந்து பொறுப்பா இருப்போம் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. அந்த கோரிக்கைய எல்லாருமே மதிச்சு நடங்க. ம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஜெஃப்னா வந்து ரொம்ப நாளா வந்து ஜெஃப்னால இந்த வாள்வெட்டு சம்பவங்கள் வந்து நடக்கல. ம். நடந்துச்சா அப்படின்னு தெரியல. நடந்தாலுமே நான் வந்து அந்த விஷயத்த வந்து கேள்விப்படல. ஸோ ம். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல வன்முறை கும்பலைச் சேர்ந்த 3 பேர வந்து போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து ஒரு தாக்குதலுக்கு வந்து திட்டமிட்டிருக்காங்களாம். இந்த தகவல் போலீஸாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த போலீஸார் வந்து இந்த சிங்கம் பட ஸ்டைல்ல வந்து அதிரடி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு அந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து 3 வாள்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஸோ ம். இதுலருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கு வந்து பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஆமா. தாக்குதல்ல ஒரு உயிர் கூட எடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ ம். அந்த மாதிரியான ஒரு தாக்குதல போலீஸாருடைய அதிரடி நடவடிக்கை வந்து தடுத்திருக்கு. ம். ஸோ இத பத்தி இப்ப நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. யாழ்ப்பாணத்துல நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த வாழ்வீட்டு தாக்குதல்கள் சம்பவங்கள் வந்து அதிகமான வன்முறை கும்பல்கள் மூலமா நடத்தப்படும். இந்த நீண்ட நாள் பகை காரணமா, இந்த மாதிரியான நிறைய காரணங்கள்னால இந்த வாழ்வீட்டு தாக்குதல்கள், வாழ்வீட்டு சம்பவங்கள் எல்லாமே பதிவாகிட்டு இருக்கும். அந்த வகையில் இப்படி போலீசார் மூலமா இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவத்த வந்து தடுக்கிறதா
இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் யூகிக்கப்படுது. அதே மாதிரி இந்த 3 சந்தேக நபர்களும் இப்ப போலீசார் வந்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஸோ ம். இவங்கள விசாரணைக்கு உட்படுத்தும்போது தான் இவங்களோட யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல இவங்க இன்னும் நிறைய சம்பவங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ம். வந்து தெரிய வரும். ஸோ பார்க்கலாம். சார் நிச்சயமா. இதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாட்டுல வந்து ரொம்ப வெயிலா இருக்கு இல்லையா? ஆமா. நம்ம ரொம்ப கொழும்புல வெயிலா ஆமா. இருக்கு. நம்ம இருக்க இடத்துலயே இவ்வளோ வெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். ஜஃப்னா சைடெல்லாம் ரொம்ப வெயிலாம். ம். ஸோ அதுக்கு நல்லூர் பிரதேச சபை இருக்கு இல்லையா? அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்பவே தெரியும். ம். பைக் ஓடிக்கிட்டு இருப்போம். ம். ஓடும்போது அந்த வெயில் வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ம். ஆனா இந்த டிராஃபிக் லைட் இருக்குல்ல, சிக்னல் லைட்ல நம்ம பைக்க வந்து நிறுத்தி வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து சுட்டெரிக்கும் அந்த வெயில். ம். ஸோ ம். அதுக்கு இவங்க வந்து ஒரு சொல்யூஷன கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்னால இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் இருக்கு இல்லையா? ம். அங்க இந்த டிராஃபிக் லைட்டுக்கு மேல சாக்கு படல்கள் இருக்கு இல்லையா? ம். அத வந்து கட்டியிருக்காங்களாம். அது வந்து வாகன சாரதிகளுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்காது. பட் அவங்க அந்த நிக்கும்போது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? ஸோ அத ம். மாதிரி இந்த ஒரு நல்ல விஷயத்த அவங்க வந்து முன்கொண்டு வந்திருக்காங்க. ம். அத கூட நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. நெறைய ஆமா. வீடியோஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ம். ஸோ ஆக மொத்தத்துல மக்கள பத்தி நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மனசு தான் சார் கடவுள். ஆமா. நிஜமாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னு சொன்னா, கொழும்புல, யாழ்ப்பாணத்துல அப்படிங்கிறத தாண்டி இலங்கை ஃபுல்லாவே வந்து இந்த வெயில் அதோட தாக்கம் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆஃபீஸ்ல இருந்து வொர்க் பண்றவங்களுக்கு இது வந்து பெருசா விளங்காது. ஏன்னா, அவங்க வந்து காலையில ஆஃபீஸ் வருவாங்க. பகல் ஃபுல்லா ஆஃபீஸ்க்குள்ளேயே இருப்பாங்க. ஏசில தான் இருப்பாங்க. ஈவினிங் ஆஃப் ஆகி போகும்போது ஆல்மோஸ்ட் நைட் ஆயிரும், ஈவினிங் ஆயிரும். அதனால இந்த வெயில் வந்து பெருசா கார்ப்பரேட்லயா இருக்கட்டும், ஆஃபீஸ்ல வொர்க் பண்றவங்களுக்கு பெருசா விளங்காது. ஆனா இந்த ரோட்ல வீதிகள்ல வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? அடிக்கடி நீங்க சொன்ன மாதிரி இப்போ டிரைவ் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வெயிலோட தாக்கம் டே டு டே அவங்களோட வொர்க்க வந்து வீதிகள்ல செய்றவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இதோட தாக்கம் வந்து அதிகமாவே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ரைட் பண்றவங்க, ஃபுட் டெலிவரி பண்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட மனநிலையையும் கருதி, அவங்களோட ஹெல்த்தையும் யோசிச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணது வந்து உண்மைக்குமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இதே மாதிரி அ ஒவ்வொரு கலர் லைட்ஸையும் பண்ண போறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஓகே. நல்ல விஷயம் தான். ஆமா. நான் சொன்ன மாதிரி மத்தவங்க கஷ்டத்த வந்து தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த ம். மனசு தான் கடவுள். கடவுள். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாடு பூராவும் நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர், அதாவது சந்தன கத்ரே ஆராய்ச்சி அப்படிங்கிறவர் வந்து நேற்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு. என்ன குற்றச்சாட்டு அவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, அதிக அளவான ஆயுத குவியல் வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு கீழ அவருக்கு போலீஸாருக்கு கிடைச்ச ஒரு ரகசிய தகவலோட அடிப்படையில இவர வந்து கைது செய்திருந்தாங்க. கைது செஞ்ச இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கு வந்து இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இவர்கிட்ட இருந்து அதிக அளவான ஆயுதங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. மீட்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை வந்து அதிகமா இருக்கு. இந்த துப்பாக்கிகள், ரவைகள், தோட்டாக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து நடத்தப்பட்ட சோதனைகள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல பதிவு செய்யப்பட்டது வந்து 4 ஆயுதங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 2 இவரோட பேர்லயும், 2 அவரோட மனைவியோட பேர்லயும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. மத்தது எல்லாமே வந்து பதிவு செய்யப்படாத நிறைய விஷயங்கள், நிறைய ஆயுதங்கள் வந்து போலீஸாரால மீட்கப்பட்டிருக்கு சோதனை மூலமா. இப்போ இவர வந்து தடுத்து வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பார்லிமென்ட் மெம்பர். இவர்கிட்ட என்னன்னு இந்த அளவுக்கு அதிகமான வெப்பன்ஸ் இருக்கும். இவர் இத எப்படி எடுத்திருப்பாரு? யார் மூலமா இவருக்கு கிடைச்சிருக்கும்? எந்த நோக்கத்துக்காக இவர் இந்த ஆயுதங்கள கிட்ட வச்சிருந்தாரு? அப்படின்னு சொல்லி நிறைய கோணத்துல வந்து விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அ அதிகாரிகளும் கூட இத வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல். உண்மைக்குமே இது பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, இவர் வந்து ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையா? அதனால என்ன மாதிரியான தொடர்புகள், யாரோட இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலமா அவருக்கு இந்த ஆயுதங்கள் கிடைச்சது அப்படிங்கிறத வந்து தீவிரமான விசாரணைகளா முன்னெடுத்துட்டு வர்றதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. நானும் அந்த நியூஸ பார்த்தேன். அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துச்சு. ம். அந்த இந்தியா படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. ம். அமைச்சர்கள் வந்து நிறைய கன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சில ஆமா. பேர் வந்து கேங்ஸ்டர்ஸா இருப்பாங்க கேங்ஸ்டர்ஸ். அப்படின்னா ஆமா. அப்படிலாம் இருப்பாங்க. நான் வந்து இவர கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்ல வரல. வரல. பட் அத பார்க்கும்போதே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இவர்கிட்ட இவ்வளோ ஆயுதங்களா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஆமா. இனி எதிர்காலத்துல நாட்டுல சாதாரணமாவே குற்ற சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கு. இந்த குற்ற சம்பவங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாதாள உலக குழுக்களோட தொடர்புடையதா தான் இருக்கு. அந்த மாதிரியான பின்னணியில பார்க்கும்போது, இப்போ எதுக்காக இந்த அளவு ஆயுதங்கள் வச்சிருந்திருக்கணும்? இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ஆராய்ஞ்சே ஆகணும். அதுக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டே ஆகணும். ஒரு ரகசிய தகவலுக்கு அமைய தான் இந்த கைது நடவடிக்கையும் நடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ தடுத்து வச்சு விசாரணைகள் நடக்கிறனால
எதிர்வரும் நாட்கள்ல வந்து ஏதாவது தகவல்கள் வெளிவரலாம். இதோட தொடர்புபட்ட இன்னும் நிறைய பேர் வந்து கைதாகலாம் அப்படிங்கிற சந்தேகங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ம். விசாரணை முடிவுல வந்து நிறைய விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு தான் இருக்கு. முடிவுல வந்து உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு நாங்க வெளிவரும். நம்புறோம். ஆமா. சரி, இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த போர் பதற்றம் வந்து ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ம். மத்திய கிழக்குல வந்து ஒரு போர் பதற்றம் ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு. ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகளாவிய அந்த எண்ணெய் விநியோகம் இருக்கு இல்லையா? அதுல வந்து சில தடங்கல்கள் வந்து வந்துச்சு. ம். ஸோ இந்த தடங்கள் எல்லாத்தையுமே தாண்டி இலங்கைக்கு முதலாவதாக கச்சா எண்ணெய் கப்பல் இருக்கு இல்லையா? அந்த ம். எரிபொருள் கப்பல் வந்து இன்னைக்கு நாட்டை வந்தடையுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பல்ல வந்து 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ம். இலங்கைக்கு ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ம். ஸோ இப்போ போர் பதற்றம் வந்து மெல்ல 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 குறையிற மாதிரி இருக்கு. ஆமா. ஸோ இந்த கப்பல் வாரது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து கூட ஒரு கப்பல் வந்து ம். இலங்கைக்கு புறப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ம். ஸோ மக்கள் வந்து இனிமேலும் பதட்டம் அடையாம சந்தோஷமா இருங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த சித்திரை புத்தாண்டு இருக்கு இல்லையா? ம். அதுக்கு வந்து கியூஆர் வந்து கொஞ்ச நாளைக்கு வேணாம் அப்படின்னு வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆமா. அத தற்காலிகம். வந்து தற்காலிகமா வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அத நாளையில இருந்து திருப்பி அமலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ம். யார் யாரெல்லாம் இன்னும் பெட்ரோல் அடிக்கலையோ இன்க்ளூடிங் மீ இன்னைக்கு நைட்டுக்குள்ள அடிச்சுக்கோங்க. இல்லன்னா நாளைக்கு வந்து அந்த கிழமைக்கு இவ்வளவுதான் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு ம். வந்துருவாங்க. அப்ப இன்னைக்கும் ஒரு கியூ இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம். ம். ஆமா, கண்டிப்பா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் ஆபீஸ் முடிய ம். போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணும். இல்லாட்டி நல்லம், இல்லாட்டி விடிய தான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமா. அதாவது அந்த ஒற்றை இரட்டை இலக்கம் இன்னும் அமுல்ல தானே இருக்கு ஆமா, இல்லையா? அது வந்து அமுல்ல தான் இருக்கு. ம். இருந்தாலுமே இன்னைக்கு நைட் வந்து எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் இல்லையா? ஆ. ஸோ அந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஒரு சாரதியா நான் மற்ற சாரதிகள் கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை விடுத்துக்கிறேன். ஓகே. அதாவது நாளை நள்ளிரவு முதல் மறுபடியும் வந்து பெட்ரோலுக்கான கியூஆர் முறைமையை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புத்தாண்டு காலப்பகுதியினால தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதோட வந்து நாளைக்கு மறுபடியும் கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரியான பின்னணியில இந்த நிலக்கரி ஊழல் இருக்கு இல்லையா? நிலக்கரி ஊழல் வந்து இந்த அரசாங்கம் மேல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த அரசாங்கம் வந்து நிலக்கரி விஷயத்துல வந்து ஒரு பெரிய ஊழல் செஞ்சிருக்கு. இத வந்து தேடணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஐக்கிய மக்கள் சக்தி வீதிக்கு இறங்கி போராடி சஜித் பிரேமதாச உட்பட எல்லாருமே வந்து போராடி வலுசக்தி அமைச்சர் வந்து பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வந்து ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையும் கூட பாராளுமன்றத்துல முன்வைக்கப்பட்டது. அந்த நம்பிக்கை அதுவும் தோல்வி அடைந்தது. கிட்டத்தட்ட 104 அதிகமான வாக்குகள் வந்து கிடைச்சிருந்தது. இப்படியான பின்னணியில வந்து இந்த நிலக்கரி ஊழல் சம்பந்தமா கவர்மெண்ட் எந்த ஒரு சொல்யூஷனுமே கொடுக்கலையே, எந்த ஒரு எந்த ஒரு ரீதியான விசாரணைகளுமே நடத்தலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லார் மூலமாவும் முன்வைக்கப்பட்டுட்டு வந்த பின்னணியில இப்போ ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வந்து ஒரு தீர்வு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விசாரணை ஆணைக்குழுவை நியமிச்சிருக்காரு. இந்த 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழாம் மூலமா இந்த விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் அதுதான் இன்னைக்கு வந்து ஹைலைட்டான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிலக்கரி மூலமா மின் உற்பத்தி அப்படிங்கிறது ஆரம்பமான நாள்ல இருந்து 2026 இப்போ வரைக்குமே என்னென்ன ஊழல்கள் இந்த நிலக்கரி மூலமா நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆய்வு செய்யுங்க. இதுதான் இந்த குழுவோட நோக்கம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு டயலாக் ஒண்ணு இருக்குல்ல, ம். படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னுவாங்கல்ல, நீங்க இங்க ஊழலையா கண்டுபிடிக்கணும் இல்ல. இப்ப அவருங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்ப ஊழலும் நடந்திருக்கும் அதை கண்டுபிடிங்கன்றாரு. ம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி கண்டுபிடிப்போம், ஏன் நான் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கணும், ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பத்திலிருந்தே கண்டுபிடிக்கலாம், அப்ப யார் யார் மாற்றீங்க பாப்போம் அப்படின்ற ஆ. மாதிரி தான் இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதை ஆமா. வந்து எதிர்க்கட்சிக்காரங்க வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மாட்டாங்க. அதனால ஜனாதிபதி மூலமா கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல ஒரு தீர்வா தான் இது பார்க்கப்படுது. சரி. அ நிலக்கரி ஊழல்னு சொல்லி சத்தமா கத்திக்கிட்டு இருந்தீங்க. சரி, ஓகே. இப்ப என்ன? நிலக்கரியில ஊழல் நடந்திருக்கு. நாங்க அதுக்கு சொல்யூஷன் தரணும். அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அவர் மூலமா ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு. இப்போ கூடிய சீக்கிரம் அவங்க வந்து அதுக்கான விசாரணைகள ஆரம்பிச்சு ஜனாதிபதி கிட்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஜனாதிபதி இனி வரும் காலங்கள்ல நடவடிக்கைகளை மேற்கொள்வாரு. அவருடைய அவரே ஒரு ஆணைக்குழு நியமிச்சிருக்காரு அப்படின்னா, யாரு தவறு செஞ்சிருந்தாலுமே, யார் மூலமா ஊழல் நடந்திருந்தாலுமே அவங்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் தெளிவா தெரிய வருது. ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. அது ம். என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒண்ணு வந்துச்சு. என்ன ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலுசக்தி அமைச்சர் இருக்காரு இல்லையா, ம். அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆமா. அவரோட அந்த அமைச்சரோட செயலாளர் வந்து செயலாளர். ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ ம். இதை பார்த்தோம்னா இப்ப எதிர்க்கட்சிக்காரங்களுக்கெல்லாம், அந்த எதிர்க்கட்சியை சப்போர்ட் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமா. பாத்தியா, நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணி அனுப்பி விட்டோம் பாத்தியா அப்படி இப்படின்னு வந்து ம். குதூகலமா இருந்திருப்பாங்க. ம். ஆனா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசாரணை
வந்து ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த விசாரணை வந்து இவருக்கு எதிரா தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி விசாரணை நடக்கும்போது, இவர் வந்து வலுசக்தி அமைச்சரா இருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ம். ஸோ அதனால தான் இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ ஆமா. இந்த அதாவது பக்கம் திரும்ப விசாரணைகள் வந்து சுயாதீனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எதிர்க்கட்சிகள் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது சந்தோஷத்த கூட நீடிக்க விடாம ம். பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்க்கட்சிகளுக்கு வந்து எல்லா சந்தோஷமும் வந்து அவ்வளவு இல்ல. ஏன்னா, இப்போ ஜனாதிபதி மூலமா நியமிக்கப்பட்டிருக்க இந்த குழு வந்து நிச்சயமா இதற்கான அறிக்கைகள சமர்ப்பிச்சே ஆகணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, அந்த விசாரணைகள் எல்லாம் சுயாதீனமா நடக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா, இவர் வலுசக்தி அமைச்சர் வந்து பதவியில இருக்கும்போது இந்த விசாரணைகள் நடத்தப்படுமா இருந்தா, இந்த வெளிவரக்கூடிய அறிக்கைகள்ல வந்து அவருக்கு எதிரா எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா, அதுவும் கூட ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்படலாம் இல்லையா? இவர் பதவியில இருந்தாரு. அதனால தான் இந்த மாதிரி இவர் மேல எந்த ம். குற்றச்சாட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்படலாம். சொல்லக்கூடிய ஆட்கள் தானே. சொல்லப்படலாம்னா கட்டாயம் சொல்லுவாங்க. அதனால தான் அவர் பதவி விலகி இருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. தெரியல. என்னென்ன உண்மைகள் இதுக்கு பின்னாடி இருக்கு, இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. முழுமையான விசாரணை அறிக்கைகள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த எதிர்க்கட்சிகளோட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்ப எனக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து அந்த நிலக்கரியில ஊழல் நடந்துச்சு அப்படின்னு எந்த நாடாளுமன்றம் எப்ப கூடுனாலும் இதே தான் வந்து பேசிட்டு ஆமா. இருந்தாங்க. இப்ப வந்து இதுக்கும் வந்து விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க. ம். இதுக்கப்புறமா அவங்க என்ன துருப்பு காட்ட வந்து இருக்க போறாங்க? எத ம். வச்சு இவங்க வந்து ஆர்குமென்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ மிக முக்கியமா உலகளாவிய ரீதியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் பதட்டம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு இடையில வந்து போர் பதட்டம் வந்து தீவிரமடைஞ்சுகிட்டு இருந்தது. இப்போ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. ஏன்னா, இப்போ யார் இதுல வந்து விட்டு குடுப்பா முதல்ல அப்படிங்கிற ஒரு போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இடையில வந்து போர் நிறுத்தம் அமுல்ல இருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த போர் நிறுத்தம் இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல்கள் நடத்திட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் தான் முதல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இல்ல இந்த போர் நிறுத்தம் வந்து லெபனானுக்கு இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லி லெபனான் மேல தாக்குதல்கள் நடத்த, லெபனான்ல இருந்த ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிரா அவங்களுடைய தாக்குதல்கள தீவிரப்படுத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தம் அவங்களுக்கு இடையிலயும் இப்ப போர் நிறுத்தம் அமுலாகி இருக்கு. போர் நிறுத்தம் அமுலாகிறதுக்கு முதல்ல 24 மணித்தியாலத்திலேயே 300 கணக்கான தாக்குதல்கள் நடந்திருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது இஸ்ரேல்ல. இப்போ இந்த மாதிரியான பின்னணியில ட்ரம்ப் நேத்து வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, 20 வருஷத்துக்கு ஈரான் வந்து அணுசக்தி தயாரிப்ப நிறுத்த போறோம். போறதா. இனிமே வந்து உருவாக்கவே மாட்டோம் மாட்டோம். அப்படின்னு வந்து இவர்கிட்ட சொல்ற மாரி, இவர்கிட்ட சொன்னதா இவர் வந்து சொல்றாரு. சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஒரு மன நோய் ஒண்ணு இருக்கு. அது வந்து அவங்க வந்து சும்மா டம்மி பீஸா தான் இருப்பாங்க. ம். ஆனா அவங்க வந்து பெரிய கெத்து மாதிரி நினைச்சுப்பாங்க. இப்ப ம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பிக் பாஸ்ல ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார் இல்லையா? ஆமா, ஆமா. அவர் கூட இப்ப வந்து சில விஷயங்கள் அப்படிதான் பண்றாரு. ஆமா, ஆமா. எனக்கு இவரையும் ம். அவரையும் பார்க்கும்போது ஒரே விஷயமா தான் இருக்கு. நடக்காதது ஒண்ணு நடந்த மாரி இவங்களா இமேஜின் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஈரானே வந்து சொன்னாங்களா, நாங்க வந்து நிறுத்தி வச்சிருப்போம், இனிமே ம். உருவாக்க மாட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா. அதாவது அமெரிக்காவோட என்ன சொல்றது? அமெரிக்காவோட மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு காட்டிக்கிறதுல வந்து அவ்வளவு ஆசை இருக்கு அவருக்கு. ஃபர்ஸ்ட்டா வந்து இந்த விஷயம், இந்த 20 வருஷ திட்டம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா? ஜேடி வான்ஸ் அவர் மூலமா தான் முன்மொழியப்பட்டிருக்கு. முன்மொழியப்பட்டதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து ட்ரம்ப் ஃபர்ஸ்ட்டா அக்ரி ஆகல. இது வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப என்ன அவங்க அணுசக்திய தயாரிக்க போறாங்களா? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள வந்து ட்ரம்ப் முன் வச்சிருக்காரு. இப்போ ட்ரம்பே அவர் வாயால வந்து இல்ல 20 வருஷத்துக்கு வந்து ஈரான் வந்து அணுசக்திய தயாரிக்காது அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட சொல்ட்டாங்க. ஈரான் சும்மா இருக்குமா? நாங்க அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. நீங்க கொண்டு வர திட்டத்துக்கு நாங்க அக்ரி ஆக மாட்டோம். நாங்க உங்களுக்கு ஒரு திட்டம் குடுக்குறோம். உங்களுக்கு ஓகேனா அது வந்து ஓகேனா சொல்லுங்க. அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்க வாரோம். அப்படி இல்லன்னா இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கே ஒரு இணக்கப்பாடு. அதுக்கு நீ ஓகே சொன்னனா தான் நான் அமைதி பேச்சுவார்த்தைக்கே வருவேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. அதே இப் மாதிரி அந்த ம். இணக்கப்பாடு, அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும்போதும் அப்படித்தான். ம். ஸ்கூல் பசங்க மாரி ஒருத்தர் முன்னுக்கு வந்துருவாரு வெளியில, ஆமா. இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவரு ஆ. நாட்டுக்கு புறப்பட்டுருவாரு. அப்புறம் இவங்க வந்து நாட்டுக்கு புறப்பட்டுருவாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அமெரிக்கா வந்து ஹீரோவாக பார்த்தாங்க. கடைசியில இப்ப ம். ஜோக்கர் ஆகி நிக்கிறாங்க அப்படின்றது தான் ஜோக்கராயி உண்மை. நிக்கிறாங்க. ஆமா. அதே மாதிரி இப்போ ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்கால முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானோட சொத்துக்கள நீங்க விடுவிச்சீங்க, எங்களுக்கு பணம் குடுத்தீங்க அப்படின்னா, நாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லப் போறாரு? அதுக்கப்புறமா ஈரான் இதுக்கு என்ன நிபந்தனைகள் முன்வைக்கப் போகுது? அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில லெபனான்லயும், இஸ்ரேலையும் வந்து 10 நாட்கள்
போர் நிறுத்தம் அமுல்ல இருக்கு. இப்ப இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமானதா இல்லாட்டி ஓகே இனிமே பிரச்சனை இல்ல, எல்லாம் சார்ட் அவுட் அப்படின்றது வந்து இவங்க இந்த ட்ரம்போடையும் ஈரான் தரப்புலயும் தான் இருக்கு. ஸோ அவங்களோட முடிவுகள்ல தான் இருக்கு. ட்ரம்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட மட்டும் கிடையாது, எல்லாரோடையும் பிரச்சனை பட்டுட்டு தான் இருக்காரு. ரீசெண்டா கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாப்பரசர் லியோவோடையும் வந்து ஒரு பெரிய சிக்கல்ல வந்து சிக்கிட்டு இருந்தாரு ட்ரம்ப். இப்போ அந்த விஷயம் வந்து பெரிய ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அவமானமாகவும், அவருடைய அந்த ஒழுக்கமற்ற சில வார்த்தைகள் பயன்படுத்துவார் இல்லையா, இந்த வார்த்தைகள்னால அவர் மேல இருக்கிற மரியாதையை அவரே குறிச்சிக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள்ல வந்து அவர் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு. பாப்பரசர் ஏதோ அவருடைய அந்த பெருந்தன்மைக்கு, அவருடைய அந்த கேரக்டர், அவரோட மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து இந்த விஷயத்த ரொம்ப இதாக கடந்து போயிட்டாரு. ஆனால் ட்ரம்ப் என்னன்னா, இவ்வளவு வயசாகியும் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாமல் எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்விதான் உலக நாடுகளுக்கு மத்தியிலையும் சரி, பார்க்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ட்ரம்ப் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேலியான ஒரு பேசு பொருளாக மாறிட்டாரு. ஆமா. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்குக்கு கீழ இருக்குல்ல வாய். இந்த வாய் தான் ட்ரம்ப்புக்கு காரணமே. அத மட்டும் அவர் கொஞ்சம் அமைதியா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாடு நல்லா இருக்கும். நாடு இல்லப்பா, உலகமே நல்லா இருக்கும். ஸோ ட்ரம்ப் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம கொஞ்சம் வாய் மூடிட்டு இருங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஈரானோட நடந்துகிட்டு இருந்த போர் வந்து ஒரு பக்கம் இருக்க, எங்க வத்திக்கானோட போர் வந்துருமோ அப்படின்னு உலக நாடுகள் பயப்படுற அளவுக்கு ட்ரம்ப்போட சில செயற்பாடுகள் இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஒரு கிட்டத்தில் ஒரு மீம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, சுவிட்சர்லாண்டுக்கு போயிருக்காரு. சுவிட்சர்லாண்டில் வந்து ட்ரம்ப்பை வெல்கம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்கலை. அந்த அளவுக்கு அவருடைய மரியாதையும் அவருக்கான அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகிருச்சு எல்லார் மத்தியிலையும் அப்படின்னு சொல்லி இப்போது சோஷியல் மீடியாவில் ஈரான் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, ட்ரம்ப் இல்லைன்னா சோஷியல் மீடியா ஃபன்னாகவே இருக்காது, என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்காது அப்படின்னு. அது என்னமோ உண்மையாக மாறிடுச்சு இந்த போர் பதட்டம் விஷயத்தில். ஏன்னா பல நாடுகளுக்கு இடையில் வந்து போர் பதட்டம் நிலவும் போது இவர் வந்து போயிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வச்சு, நீங்கள் இப்படி சண்டை போடாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி வச்ச சம்பவங்கள், நான் தான் நடுநிலை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து அவர் பேசியிருந்தார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஞாபகம் இருக்கும், எல்லாருக்குமே மறக்க மாட்டாங்க. இந்த போர் பதட்டம் சந்தர்ப்பங்கள்லையும் கூட ட்ரம்ப் இன்வால்வ் ஆகி தான் இதை வந்து நிறுத்தி இருந்ததா அவரே சொல்லியிருந்தாரு பல மேடைகள்ல. இன்னொன்னு ஸ்பெஷலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் இருக்குல்ல, இது வந்து அவர் 10வது போர் நிறுத்தம், அதாவது ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறமா 10வது போர் நிறுத்தமா இதை வந்து நான் நிறுத்தி இருக்கேன் அப்படின்னு பெருமை வேற அவருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே சார். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஏன் சார் போர் வரப்போகுது, என்னமோ வச்சுட்டு கடைசியில எந்த கார்டு வேற போடுறீங்களா, நீங்க யார் சார், நீங்க எங்க சார் இருந்தீங்க எவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நீங்க வந்து அந்த சுந்தர்சி வடிவேல் காமெடி ஒன்று இருக்கு தெரியுமா, இந்த வடிவேல் வந்து கூப்பிடுவாரு, நீ என்னது நான் பெரிய ரவுடிடா, நீ ஏரியாவுக்கு வா, அப்புறம் என் வீட்டுக்கு வா அப்படின்னுவாரு. அப்புறம் வந்து காலில் விழுந்துடுவாரு. அதே மாதிரிதான் அவர் சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சண்டைக்கு வந்தோன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. அதுலதான் அவரு ஸ்பெஷலிஸ்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனா இது நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்து இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி தணிஞ்சிருக்கு. ஆனா இதோட தாக்கம் வந்து இன்னும் உலக நாடுகள்ல இருக்கு. இப்போ நாளைக்கு நள்ளிரவுல இருந்து எங்களுடைய நாட்டுல கிவ்வார் முறைமை வரதுக்கு காரணமும் இந்த போர் பதட்டம் தான் இல்லையா. அதனால இப்போ இவங்க 2 பேரும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தாதான் எங்களுடைய நாடு உட்பட இன்னும் இதனால பல நாடுகள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. பாகிஸ்தான்ல கூட எரிபொருள் தட்டுப்பாடு காரணமா பல இடங்கள்ல வந்து மின்தடை ஏற்பட்டிருக்கு. இப்படியான பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படணுமா இருந்தா இவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடையுமே கோரிக்கையா இருக்கு. தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு தான் கேட்கணும். அனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாட்டில் என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.